பார்க்குறது பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டு, பாரம்பரிய சுவையில். ரொம்ப பெரிய நமக்கு பொருட்கள் தேவையில்லை. ஆனால் நல்ல புரோட்டீன் ரிச். சைவத்தில் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான குழம்பு. ருசியும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். நம்ம இதை வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல புரோட்டீன் ரிச் நம்மளுக்கு கிடைக்கும். அருணா சமையலறை சேனல் நேயர்களுக்கு நான் ரொம்ப ஒரு ஆதரவு கேட்டு சொல்கிறது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்தால் தான் நமக்கு மானிஸ்ட்ரேஷன் வரும் யூடியூப்பில். அதனால் முதல்ல வரக்கூடிய 1000 நபர்கள் எனக்கான அஸ்திவாரமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு உலக்கால் 3/4 பங்கு துவரம்பருப்பும் 1/4 பங்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறோம். இதை ஒரு 2 மணி நேரம் கழுவி களைஞ்சிட்டு ஊற வைப்போம். 4 மிளகாயும் அதோட ஊறிட்டுருக்கு. மிளகாயை எடுத்து ஜாரில் போட்டுடலாம். அந்த பருப்பு தண்ணீரை கீழே ஊற்றிடுங்க. இஞ்சி நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா கரக்கரன்னு இப்படி ரொம்ப போட்டு நம்ம திருவிக்கிட்டே இருக்க தேவையில்லை. அப்படி விப்பரில் போட்டோம்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கரக்கரன்னு மசிஞ்சும் மசியாமல் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே போல் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது ஒரு கைப்பிடி, ஒரு 4 கருவேப்பிலை, நிறைய தேவையில்லை. பெருங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு, இது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் முழுசாக போட்டுக்கலாம். இதை அரைக்கக்கூடாது, ஜீரகத்தை கச்சல் வரும். மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. நல்லா பிசைஞ்சு கொடுத்து கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை. உருண்டைகள் பிடிக்கும்போது போலாக பிடிக்கிறது. ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ சிறு குழந்தைகள், பெரியவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டோம். ரொம்ப போலாக இப்போ உருட்டினோம் பார்த்திங்களா, அதே போல் உருட்டணும். இறுக்க பிடிக்கக்கூடாது. கீழே தட்டு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மேல் தட்டை வச்சு 12லேருந்து 13 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஒரு ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நிறைய போடக்கூடாது. ஒரு 2-3 பிஞ்சு சோம்பு. சோம்போட வாசம் குழம்புல தெரியக்கூடாது. நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆகுது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது இன்னும் நம்ம குழம்புலையும் 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு அரை வேக்காடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 12 நிமிஷம் கணக்கு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது. வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை. இந்த தாளிதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது புளிக்குழம்பும் சாம்பாரும் ஒருங்கே கொண்ட குழம்பு. அந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டு. திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயத்தை 2-2ஆக அரிஞ்சு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். பூண்டு 10 பல் நச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். கொஞ்சம் அடி பிடிச்சதுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்பவும் நீங்கள் கிளறி கொடுங்க. நல்லா வறுபடணும் பூண்டு, அதுதான் பதம். 2 தக்காளி போட்டு தேவையான உப்பை போட்டு நல்லா இந்த அளவுக்கு 2 நிமிஷத்தில் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வரமிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், ஒரு 2 பெரட்டி உடனே புளி தண்ணி. நெல்லிக்காய் சைஸ் 100 பருப்பு அப்படின்னா நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை கரைச்சி விட்டுக்கிறோம். இப்போ ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் போல் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டைகள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நல்லா கொதி வரும்போது அப்படியே 2-2ஆ 3-3ஆ சிம் பண்ணக்கூடாது. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா பயப்பட வேண்டியதில்லை, உருண்டைகள் உடஞ்சி வராது. மூடி வச்சிடுறோம்.
ஒரு 4 நிமிடம் கழித்து பார்க்குறோம். இப்போ அந்த கொஞ்சமாக நம்ம அந்த ஜாரில் இருந்தது பார்த்திங்களா, அரைச்ச விழுது பச்சையாக, அது ஒரு கிரேவியாக ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக அப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கிறது, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரசத்தை விட கொஞ்சம் மேலே அப்படி பதம் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், வரமிளகாத்தூள் பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா உருண்டைகள் எந்த அளவுக்கு உப்பையும் காரத்தையும் இழுக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு 3 நிமிடம் திருப்பி நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அரைச்ச விழுது, தேங்காய் சோம்பு விழுது, தேங்காயெல்லாம் கம்மியாக தான் போடணும், இல்லாட்டி ருசியை அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். 100ன்னா அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தான். இப்போ தாளிதத்தை இதில் கொட்டிக்கிறோம். ஒரு 3 நிமிடம் கொதிக்க விடுறோம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நீங்கள் டிஃபனுக்கு கூட, இட்லி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றது. தயிருக்கும் தொட்டுக்கலாம் இந்த உருண்டைகளை. வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா? வாக்கிங் போயிட்டு வர்றாரு. பருப்பு உருண்டை குழம்பு ஆற ஆற கொஞ்சம் இதனுடைய கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக கூட கொடுக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை. இது போல் இருக்கும். தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் அதை பொரியல் வைக்க தேவையில்லை இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது. இதை பிசைஞ்சு சாப்பிட்டு அந்த பருப்பையும் கொஞ்சம் அந்த உருண்டையும் உடைச்சி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் இதை அப்படியே பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சியே ரொம்ப சரியாக இருக்கும். ரொம்ப திக்காலாம் வேண்டியதில்லை. வாழ்வோம் என்றும் நலமுடன்.